ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் இப்போ மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, குடும்ப பெண்ணான திவ்யா அப்படின்ற பெண்ணு ராத்திரி நேரம் மர்மமான முறையில தற்கொலை பண்ணி இறந்து போறா. இந்த வழக்கு நம்ம ஹீரோக்கு வருதுங்க. ஹீரோ கிரைம் சீனுக்கு வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாருங்க, இது தற்கொலை இல்ல கொலை அப்படின்ட்டு. அந்த குடும்பத்தினர்களை ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பெண்ணோடைய கணவர், வீட்டு வேலைக்காரி, வேலைக்காரியோட மக, கணவனுடைய முதல் மனைவிக்கு பிறந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு எல்லார் மேலயுமே ஹீரோக்கு டவுட்டுங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, திவ்யாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கு. பட் உண்மையிலேயே திவ்யாவை கொலை பண்ணது யாரு, கொலை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரங்க, ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல திவ்யா அப்படின்ற ஒரு பெண் கையில கை குழந்தையோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவோட கணவரான ஜெயராம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போன்ல சாட் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்காருங்க. திவ்யா கேக்குறாங்க, எங்க போறீங்க, என்ன விஷயமா போறீங்க அப்படின்ட்டு. ஆனா திவ்யாக்கு ஜெயராம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்ல. இதனால கோபம் அடைஞ்ச திவ்யா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றீங்க, என்ன பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஆனா அப்பவும் ஜெயராம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத அந்த வீட்லயே இருக்கக்கூடிய லக்ஷ்மி அப்படின்ற வேலைக்காரியை கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. ஜெயராம் ஒரு கார்டு எடுத்து டேபிள் மேல வைக்கிறாருங்க. இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், சைக்கார்டிஸ்ட், ஒரு வாட்டி கவுன்சிலிங் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பைத்தியக்காரின்னு சொல்ல வரியா, சரி ஓகே நான் டாக்டர் கிட்ட போறேன், நீ யார் கிட்ட போவ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம சந்தேகப்பட்டு அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயராம் அப்படியே பாக்குறாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த வீட்டு வேலைக்காரி இருக்கிறாங்க இல்லையா, சடனா வந்து அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா அப்படின்னு சொல்ல, நீ யாரு இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியை பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இதை பார்த்து கடுப்பான ஜெயராம் பாத்தீங்கன்னா திவ்யாவை பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. சோ ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அந்த பச்சை குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம அது ஊஞ்சல்ல படுத்திருக்குதுங்க. ஜெயராம் பிசினஸ் ட்ரிப்பா வெளியில கிளம்பிட்டாரு. திவ்யா கோச்சிட்டு போய் ரூம் டோரை லாக் பண்ணவங்க தான் கதவை திறக்கவே இல்லை. குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்குது. லட்சுமி தான் வந்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. நேரா திவ்யாவோட ரூம் கிட்ட போயிட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுமா, என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்கம்மா அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திவ்யா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல கதவை நம்மளே ஓபன் பண்ணிடலான்னு ஓபன் பண்ணுனா ஒரு தாறுமாறான அதிர்ச்சிங்க. திவ்யா தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச லட்சுமி உடனடியா போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஆபீசர் விக்ரம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு கான்ஸ்டபிளோட வந்திருக்காருங்க. போலீஸ் ஆபீசர் விக்ரம் தான் நம்ம ஹீரோ. வீட்டுக்குள்ள நுழையிறாரு. கிரைம் சீன் எங்க அப்படின்னு கேட்க, மேல இருக்கக்கூடிய 2வது ரூம் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. நேரா அந்த ரூம்குள்ள போயிட்டு ஹீரோ ஆய்வு நடத்துறாருங்க. விண்டோ ஓபன் பண்ணி பாக்குறாரு. வெளியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த ரூமை சுத்தி பாக்குறாரு. கையில கிளவுஸ் போட்டுட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டுமணி கிடக்கும். அதை பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கவர்ல சேகரிச்சு வச்சுக்கிறாரு. லட்சுமி கிட்ட திவ்யா எங்காவது வெளியில போயிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க அவங்க எங்கேயும் போல, வீட்டுல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்க டெட் பாடியை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கிச்சன்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. அப்படியா, நீங்க எங்கேயும் வெளியில போல அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கேயே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப லட்சுமியோட கன்னத்துல 5 விரல் பதிஞ்சிருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் லட்சுமி நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப ஜெயராம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா கால் பண்ண சொல்றாங்க. கால் பண்ணா அவருக்கு லைன் போக மாட்டேதுங்க. உடனே கான்ஸ்டபிள்கிட்ட சொல்றாரு, ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஃபிளைட்ஸ் எல்லாம் கண்டிப்பா டிலே ஆயிருக்கும். சோ இன்னும் ஜெயராம் ஏர்போர்ட்ல தான் இருப்பாரு. அதனால ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணி உடனடியா வர வைங்க அப்படின்னு சொல்ல, இந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா போன் அடிக்கிறாரு. இங்க ஒருத்தங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அது சம்பந்தமா விசாரணை பண்ணணும், அவர் உடனடியா வர வைங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அங்க நின்னுட்டு சொல்றாருங்க, இது தற்கொலை கிடையாது கொலை அப்படின்ட்டு. அந்த கான்ஸ்டபிளும் சரி லட்சுமியும் சரி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. திவ்யாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, திவ்யாக்கு யாருமே கிடையாது, அவங்க ஒரு அனாதை அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. சரி ஜெயராம்க்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஜெயராமுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவருடைய பேர் ஆதித்யா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஆதித்யாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆதித்யா பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டான NIA ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காருங்க. அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு போன் கால் போகுது, இந்த மாதிரி வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. தகவல் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஆதித்யா அடிச்சு பிடிச்சி வீடு வந்து சேர்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஆதித்யாவை பார்த்து கேட்கிறாரு, ராத்திரி 8 மணில இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ட்டு. அவரு நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்ல, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் NIAல இருக்கிறேன், ட்ரைனியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட ஜெயராம் என்னன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹெவியா மழை பெய்யறதுனால பயங்கர டிராஃபிக்கா இருக்கு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது எவ்வளவு சீக்கிரமா கூட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கூட்டுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இப்போ ஆதித்யா லட்சுமி கிட்ட கேட்கிறாரு, இவங்க சூசைட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு. பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, அவங்க சூசைட் பண்ணி இறந்து போல, இது ஒரு மர்டர் அப்படின்ட்டு. ஆதித்யா ஷாக்கா வர்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாருங்க, ஆக்சுவலா ஒருத்தங்க தூக்குல தொங்குனாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி
முகம் ரொம்பவே டார்க்காக இருந்திருக்கும். ஆனால் திவ்யாவோட முகத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுடைய காலில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. ஆனால் அவங்க தற்கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தின ஸ்டூலில் வந்து பிளட் ஸ்டெயின் இல்லை. அவங்க அது மேலே ஏறி நின்று தொங்கி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளட் ஸ்டெயின் அந்த சேரில் இருந்திருக்கும். பட் அந்த சேரில் பிளட் ஸ்டெயின் எதுவுமே இல்லை. மூன்றாவது, அவங்களுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா காயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சாவறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிளிங் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருக்கலாம். உண்மையிலேயே திவ்யா தற்கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஷால்லையோ இல்லை சாரிலையோ தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க ரோப் எடுத்து பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேள்விகளை முன்வைக்கிறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு லக்ஷ்மிக்கும் தோணுது. பட்டுன்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க, சார் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஜெயராம் வீட்டை விட்டு வெளியில் போன கொஞ்ச நேரத்திலே திரும்ப வந்தார் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜெயராம் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வருதுங்க. கொஞ்ச நேரத்திலே ஜெயராம் வீட்டுக்கு வராருங்க. நடந்தது எதுவுமே ஜெயராமுக்கு தெரியாது போல. போலீஸ்காரங்களும் எதுவுமே சொல்லாம தான் கூட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே ஹீரோ கிட்ட கேட்கிறாரு, நான் ஏர்போர்ட்ல இருந்தேன், கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, வாங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் உட்கார்றாரு. லக்ஷ்மி கிட்ட தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அமுச்சு வச்சுட்டு, உங்க மனைவி இறந்துட்டாங்க, தூக்குல தொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, தட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டுனி எழுந்திருக்காருங்க. அந்த ரூமுக்கு போறதுக்கு உங்களுக்கு அலௌடு கிடையாது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர வரைக்கும் அந்த ரூமை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கிறோம். உங்க மனைவி தற்கொலை பண்ணி இறந்து போக கிடையாது, அது ஒரு கொலை மிஸ்டர் ஜெயராம் அப்படின்னு சொல்ல ஜெயராம் பயங்கர ஷாக்கா வராருங்க. ராத்திரி 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னையே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு ஜெயராம் கேட்கிறாருங்க. கரெக்டா லக்ஷ்மி தண்ணி எடுத்துட்டு வராங்க. லக்ஷ்மி கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னீங்களே அது திரும்ப சொல்லுங்க அப்படிங்கும்போது, சார் கிளம்பி போயிட்டு திரும்பவும் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரீசனுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு சின்ன டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, உங்க மனைவியை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கீங்க, உங்க மனைவி கன்வின்ஸ் ஆகல, அதனால உங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு, அந்த சண்டையில நீங்க தான் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த ஜெயராம் சொல்றாரு, நான் வந்த உடனே போயிட்டேன், அந்த டாக்குமெண்ட்டை எடுத்த உடனே கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லக்ஷ்மி கிட்ட இவர் போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்ததை மட்டும் பார்த்தேன், ஆனா போனதை பார்க்கல அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லிடுறாங்க. உடனே ஜெயராமோட தம்பி ஆதித்யா சொல்றாரு, வீட்டுக்கு வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு சார், அதோட ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோம்னா ஜெயராம் எப்போ வந்தாரு எப்போ போனாரு அப்படின்றது டீடைல்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா 2 நிமிஷம் கூட இல்லைங்க, அவர் வந்த உடனே கிளம்பி போயிட்டாரு. உடனடியா லக்ஷ்மி கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இன்ஸ்டன்ட்டை பார்த்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் நான் பேசினேன், வேற யார்கிட்டயுமே பேசல அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது தான் வழக்கம், அதனால நீங்க கண்டிப்பா யார் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, உண்மையை மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜெயராமுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே ஜெயராம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, போலீஸ் வரட்டும், ஆனால் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடு, எனக்கும் எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாருங்க. அதன்படி தான் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஜெயராமுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வீட்டுக்கே வந்திருந்திருக்கிறாரு. அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி ஜெயராம ஹீரோ மறுபடியும் சந்தேகப்படுறாருங்க. ஜெயராம் சொல்றாரு, நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், எதற்காக இந்த மாதிரி சொன்னேன்னு, நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டோம், அந்த சண்டையில ஜெயராம் திவ்யாவை பலார்னு ஒரு அற விட்டுருக்காரு, அதுக்கப்புறம் இவர் கிளம்பி போயிட்டாரு, அப்புறம் தான் திவ்யா தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஜெயராம் வந்து ஹராஸ் பண்ணதுனால தான் இவங்க இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஜெயராம் மேல விழுந்துரும், அப்புறம் காலம் முழுக்க கழுவிங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு ஜெயராம் பிளான் பண்ணதா சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு லக்ஷ்மி மேல சந்தேகம் எழுதுங்க. ஜெயராம் தான் இப்படி சொல்றானா, ஜெயராம் சொல்ற பேச்சை கேட்டு லக்ஷ்மி அப்படியே நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன, அப்போ லக்ஷ்மிக்கும் இந்த கொலையில தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ லக்ஷ்மியை சந்தேகப்படுறாருங்க. இப்படி சந்தேகப்படுறாரு அப்படின்னா லக்ஷ்மியும் ஜெயராமும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா திவ்யாக்கு தெரிய வந்திருக்கு, இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்குது. இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புக்கு திவ்யா தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி திவ்யாவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஆனா லக்ஷ்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கிறது தான் முறை, அதனாலதான் அவர் சொல்றதை கேட்டு நான் அந்த மாதிரி பண்ணனே தவிர மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை கவனிக்கிறாருங்க. அந்த போட்டோல ஜெயராம் கூட வேற ஒரு லேடியும் கூட ஒரு பையனும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இது யார் அப்படின்னு கேட்கும்போது ஜெயராமோடைய முதல் மனைவி மற்றும் முதல் மனைவிக்கு பிறந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் மனைவி எங்க போனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேன்சர்ல இறந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது பையன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறான், அவன் மாடியில 3வது ரூமுக்குள்ள தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக ஹீரோ அந்த இடத்துக்கு போறாருங்க. பின்னாடியே ஆதித்யா மற்றும் ஜெயராம்
இல்லாம போறாங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தா அவன் பாட்டுக்கு அவங்க அம்மாவுடைய முகத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவங்க போனதையும் அவன் கண்டுக்கல, பெருசா ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஆதித்யா சொல்றாரு அவங்க அம்மா இறந்ததுல இருந்து இந்த மாதிரி ஆயிட்டான், அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட போறாரு. வேண்டாம் அவனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க வினோத் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையனோட பென்சில் உடஞ்சு போயிருங்க. உடனே ஹீரோ வேற ஒரு பென்சில் எடுத்து கொடுப்பாரு. அதன் மூலமா நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேசவும் ஆரம்பிக்கிறான். அப்படி மிட் நைட்ல தூங்காம எழுந்திருச்சு உட்காந்து அம்மா போட்டோ வரையறதுக்கான காரணம் என்ன, கீழே ஏதாவது பிரச்சனை நடந்ததை பாத்தியா, ஏதாவது சத்தம் கேட்டுச்சா, உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கீழே குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, நான் மாடியில இருந்து கீழே வந்து பார்த்தேன், அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, குழந்தை கிட்ட யாருமே இல்ல, லட்சுமியும் காணோம், திவ்யாவையும் காணோம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து படுத்துட்டேன், குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, அந்த சத்தத்தினால நான் தூங்கவே இல்லை, அப்புறம் உட்காந்து டிராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றாங்க. அது எந்த டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அந்த பையன் பாத்தீங்கன்னா கரெக்டா டைம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கீழே இறங்கி வராரு. இந்த லட்சுமி மேலதான் சந்தேகப்படுறாரு. நான் உங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது ராத்திரி ஃபுல்லா இங்க தான் இருந்தேன், எங்கேயுமே போல அப்படின்னு சொன்னேன். ஆனா வினோத் கிட்ட விசாரணை பண்ணும்போது வினோத் கீழே வரும்போது இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்ப நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயுமே போல சார், இங்க தான் இருந்தேன், பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்குது, என்னுடைய பொண்ணு அங்க தனியா இருப்பா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை விசாரணை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாருங்க. அந்த பொண்ணுடைய பேரு மானசா, 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு வரவழைச்சு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பேர் என்ன? மானசா. என்ன கிளாஸ் படிக்கிற? 9ஆம் கிளாஸ். நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு உதவி பண்றியா? திவ்யா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்க, யாரோ ஒருத்தங்க கொன்னுட்டாங்க, அவங்கள கொன்னது உங்க அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல எங்க அம்மா இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மானசா சொல்றா. சரி உங்க அம்மா அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா உண்மையான கில்லர் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது, ஹெல்ப் பண்றியா அப்படிங்கும்போது என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க சார் நான் பண்றேன் அப்படின்னு இந்த மானசா சொல்றா. அப்படின்னா சொல்லு மானசா, எதுக்காக திவ்யா மேடத்தை கொலை பண்ணுன அப்படின்னு கேட்க எல்லோருமே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக திவ்யா மேடத்தை கொல்லணும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாருங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்குறோம் ஆனால் கவனிக்கிறது இல்லை, நம்ம முன்னாடியே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கிரைம் சீனில் இருந்து ஒரு மணியை கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கில் போட்டார் இல்லையா, அதாவது அந்த எவிடன்ஸ் பேக்கில் போட்டார், அந்த எவிடன்ஸ் பேக் எடுத்து காட்டுறாருங்க. அந்த எவிடன்ஸ் பேக்கில் இருக்கக்கூடிய மணியும் இந்த பொண்ணோடைய காதில் இருக்கக்கூடிய கம்மலில் இருக்கக்கூடிய மணியும் சேம். ஸோ திவ்யாவோடைய ரூமுக்குள்ளே இந்த பொண்ணு போயிருக்கா அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோடைய கை நகங்கள்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணுறாருங்க. அது கண்டிப்பாக திவ்யாவோடைய ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ தான் திவ்யாவை கொலை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படியும் உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உன்னோடைய அம்மா இந்த கொலைப்பள்ளியை ஏற்றுக்க போகிறாங்க. நீ ஜெயிலில் இருந்த அப்படின்னா 18 வயசு வரைக்கும் ஜெயிலில் இருப்ப, உங்கள் அம்மா ஜெயிலில் இருந்தாங்கன்னா காலம் முழுக்க ஜெயிலில் இருப்பாங்க. ஆனால் உன்னை ஜெயிலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக உன்னோடைய அம்மா அனுமதிக்க மாட்டாங்க, அதனால நான் டைரெக்டாக உன்னோட அம்மாவே அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் விலங்கு போட சொல்ல பட்டுனி ஓடி போய் தள்ளி விட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. எங்கள் அம்மாவை விட்டுருங்க சார், உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஜெயராம் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்காக ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த லக்ஷ்மி. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் லக்ஷ்மியோட பொண்ணும் கழுவிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ குழந்தை அலற சத்தம் கேட்டு இருந்திருக்குதுங்க. பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் அந்த குழந்தை கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு லக்ஷ்மி தான் பொண்ணை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. சரின்னு கேட்டுட்டு இந்த மானசாவும் வீட்டுக்குள்ள வந்து அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த டைம் பார்த்து லக்ஷ்மின்னு ஒரு சத்தம், திவ்யா தான் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள இருந்து சத்தம் போட்டு இருந்திருக்காங்க. உடனே என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக மானசா திவ்யாவோட ரூம்குள்ள போயிருந்திருக்கா. பார்த்தா ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு கிடந்திருக்குதுங்க. அதை கிளீன் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க இந்த திவ்யா. உடனே இவளும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த கிளாஸ் விழுந்து தான் பாத்தீங்கன்னா இந்த திவ்யாவோட காலில் அடிபட்டு இருக்கும் போல. இந்த மானசா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த திவ்யா பாத்தீங்கன்னா இந்த மானசாவையும் மானசாவுடைய அம்மாவான லக்ஷ்மியும் வாய்க்கு வந்தபடி பேசி இருந்திருக்காங்க. நீங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கீங்க, இங்க இருந்து எங்காவது போயிருங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த பொண்ணு மற்றும் இந்த பொண்ணோடைய அம்மா கேரக்டரை பத்தி தப்பா இந்த திவ்யா பேசி இருந்திருக்காங்க. கீழே உடஞ்சு கிடந்த அந்த கண்ணாடி தூளெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்த இந்த பொண்ணை திவ்யா எட்டி உதச்சிருந்திருக்காங்க. இது வரைக்கும் அமைதியா இருந்த இந்த மானசா பாத்தீங்கன்னா கட்டுப்பாயு பலார்னு ஒரு அற விட்டுட்டா, என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவ்யா இந்த மானசாவோட கழுத்தை பிடிக்க பதிலுக்கு இந்த மானசாவும் கழுத்தை பிடிச்சிருந்திருக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையில இந்த மானசா திவ்யாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்ட உடனே இந்த திவ்யா அங்க இருக்கக்கூடிய செவுத்துல அடிச்சு அப்படியே விழுந்தவதான், பேச்சு மூச்சே இல்லைங்க. பதறி அடிச்சுட்டு இந்த மானசா குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மா லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல லக்ஷ்மியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குற
பார்க்கறதுக்காக திவ்யாவோட ரூம்குள்ள வந்திருக்காங்க. வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது திவ்யா ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. என்னடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மானசாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு தற்கொலையா தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணதா மானசா உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஸோ கொலையை பண்ணது மானசா தான் அப்படின்னு சொல்லி அந்த கொலையை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்படி திவ்யா கிட்ட சண்டைக்கு போறதுக்கான காரணம் என்ன, திவ்யா மேல உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்க அதுக்கு இந்த மானசா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சர்வன்ட் குவார்டர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் லக்ஷ்மியோட பொண்ணான மானசாவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மானசாக்கு பாத்தீங்கன்னா அப்பா இல்லை அப்படின்ற அந்த வருத்தம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட படிக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, இவளுக்கு மட்டும் அப்பா இல்லை, அப்பா இல்லாமையே பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இது மானசாக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்கி இருந்திருக்குதுங்க. இதனால அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு சொல்லிரு என்னோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லியிருந்திருக்காங்க. கோவப்பட்டு கையை எடுத்துட்டாங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கட்டெல்லாம் போட்டு சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. பொண்ணும் பெரியவளாயிட்டா, நம்ம உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியாது, உண்மையை என்றாவது ஒரு நாள் சொல்லிதான் ஆகணும், அதை நம்ம இன்னைக்கே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனா யாருக்கிட்டையுமே இந்த உண்மையை நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லுங்க அப்படிங்கும்போது உன்னோட அப்பா வேற யாரும் கிடையாது, இந்த ஜெயராம் தான் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லிடுறாங்க. அதனால தான் இந்த ஜெயராமோடைய மனைவி திவ்யா என்ன பேசினாலும் அந்த இடத்த விட்டு லக்ஷ்மி நகர்றதில்ல, அங்கேயே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஜெயராம் தான் தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இவ உரிமையை எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அங்கே போய் அந்த இடத்தையெல்லாம் அனுபவிக்கிறது, தன்னோடைய அப்பா அப்படின்னு பார்க்கறது நம்ம மானசாக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துருந்துருக்குது. அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நானே கொண்டு போய் டீ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கொண்டு போய் டீ கொடுத்துருந்துருக்கா. அப்போ இந்த ஜெயராம் பார்த்தீங்கன்னா மானசாவோட கையில் இருக்கக்கூடிய கட்டை பார்த்துட்டு, எப்படி ஆச்சு, இந்த பணத்தை வச்சுக்கோ, உடனடியே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட ஜெயராம் சொல்லியிருந்திருக்காரு. தன்னோட அப்பா தான் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானசா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திவ்யா இந்த லக்ஷ்மியை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. லக்ஷ்மியை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. லக்ஷ்மி க்ளீன் பண்ணிட்டு இருந்தா வந்து அந்த பக்கெட்டை தள்ளி விட்டுறது, குறுக்க வராதன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தினம் லக்ஷ்மியை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரி இவங்களுக்குள்ள நடந்த ஆர்குமெண்ட்ல திவ்யா அவங்க அம்மாவை அடிக்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த மானசா பார்த்துட்டா. பிரசன்ட்ல இந்த மானசா சொல்றா, நாங்களும் எவ்வளவுதான் சார் பொறுத்து போறது, நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனா தினம் இந்த திவ்யா எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற கொலவெறியில தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த மானசா சொல்றா. அது அன்னைக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, திவ்யாவை போட்டு தள்ளினது மானசா தான் அப்படின்னு சொல்லிட்டு மானசா இந்த கொலையை ஏத்துக்கிறாங்க. டெட் பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி ரிப்போர்ட்ஸ் வரும்போது அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப கூடவே ஆதித்யாவும் வந்திருப்பாரு. அந்த டாக்டருக்கு பாத்தீங்கன்னா ஆதித்யாவையும் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. ஆக்சுவலா தலையில அடிபட்டு திவ்யா இறந்து போகவே கிடையாது. ஏன்னா திவ்யா செவுத்துல பலமா போய் மோதவே கிடையாது. திவ்யா மோதின வேகத்துக்கு அவங்களுடைய தலையில இருக்கக்கூடிய ஓடு தான் கிராக் விழுந்திருக்கே தவிர அவங்க உயிர் போற அளவுக்கு தலையில எந்த ஒரு ஆபத்தும் நடக்கல அப்படின்றத டாக்டர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திவ்யா எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தா, திவ்யாவோடைய உடம்புல ஒரு பாய்சன் சப்ஸ்டன்ஸை டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. என்ன மாதிரியான பாய்சன் அப்படின்றத டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியலங்க. ஆனா திவ்யா விஷம் மூலமா தான் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத டாக்டர் உறுதி செய்யறாருங்க. திவ்யா விஷம் மூலமா தான் இறந்திருக்காங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா கில்லர் மானசாவும் மானசாவோடைய அம்மா லக்ஷ்மியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால அவங்க இந்த வழக்குல இருந்து வெளியேறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நேரா ஜெயராம பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாருங்க. அப்ப டைனிங் டேபிள்ல ஜெயராமோட முதல் மனைவிக்கு பிறந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ ஜெயராம் கிட்ட சொல்றாருங்க, இந்த பொண்ணு தள்ளி விட்டதுல அந்த பொண்ணோடைய தலையில பலமாலாம் அடிபடல, லைட்டா தான் அடிபட்டிருக்கு, அது கண்டிப்பா அவளை டெத்துக்கு லீட் பண்ணிருக்காது. திவ்யாவோட உடம்புல பாய்சன் இருந்ததா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வினோத்ன்ற பையன் கையில இருக்கிற கிளாஸ் அப்படியே போட்டுட்டு ரொம்ப வேகமா அவனோட ரூமை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆதித்யா ஜெயராம் 3 பேருமே துரத்திட்டே போறாங்க. இந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் எதுக்காக ஒளிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தாங்க விஷயமே தெரிய வருது. இவனுக்கும் பாத்தீங்கன்னா திவ்யாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற அளவுக்கு கோவம் இருந்திருக்குது. இங்க இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மருந்து இருக்குதுங்க. அந்த மருந்தை எடுத்து ஒரு மூடி ஊத்தி இந்தாங்க குடிங்க அப்படின்னு ஜெயராம் கிட்ட கொடுக்க, நான் ஏன் குடிக்கணும் அப்படிங்கும்போது குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயராம் அந்த மூடியை குடிக்கிறதுக்காக கிட்ட வராரு. பட்டுன்னு அந்த பையன் தட்டி விட்டுறான். அப்பதான் அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் ராத்திரி எழுந்து வந்தான் இல்லையா, அப்போ லட்சுமி தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி திவ்யா பயங்கரமா சத்தம் போட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, அங்க இருக்கக்கூடிய மருந்து
எடுத்துட்டு வந்து ஜூஸ்ல ஊத்தி கலக்கி அதை கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்துட்டான். திவ்யா குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷம் திவ்யாவோட உடம்பெல்லாம் பரவி இறந்து போயிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் நீ திவ்யாவை கொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது வினோதோடைய அம்மா இருக்கும்போது வினோத்தை அவங்க அம்மா ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்களாம், அன்பா நடந்துப்பாங்களாம், எப்போதுமே ஹாப்பியா இருப்பாங்களாம். வினோதோடைய அம்மா ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பமா இருந்திருக்கு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்கும் போது ஜெயராமுக்கு பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகி அப்பப்போ அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுப்பாங்க. இப்படியே நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டு இருந்துச்சுன்னா என்னால அவங்க கூட இருக்க முடியாது, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மருந்து பாட்டிலை காமிச்சு மிரட்டி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து பாட்டிலை தூக்கி போட்டாங்க. அந்த மருந்து பாட்டிலை பார்த்தீங்கன்னா இந்த பையன் தூக்கிட்டு வந்து மறுபடியும் அவங்க அம்மா அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சமாதானம் ஆயிட்டாங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பையன் அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு அம்மா என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை விட்டு நான் எங்கடா போவேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட மூக்கிலிருந்து ரத்தம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜெயராம் திவ்யாவை திருமணம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. திவ்யா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதோன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா திவ்யாவை இந்த பையனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த கோவத்தில் அவங்க அம்மா ஒரு முறை சூசைட் பண்ணிக்கிறதுக்காக மருந்து பாட்டிலை காட்டி மிரட்டினாங்களே, அந்த மருந்து பாட்டிலை இவன் எடுத்துட்டு வந்து ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து சொல்றாங்க. இந்த பையனோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பையனை என்ன சார் பண்றது அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்கிறாரு. என்ன பண்றது, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் சேர்த்துடணும், எந்த அம்மாவா இருந்தாலும் பையன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேஸ் ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்றாருங்க. அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், விஷ பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தானே, அது விஷ பாட்டில்லாம் கிடையாது, சாதாரண மருந்து தான். அதை ஃபுல் பாட்டில் குடிச்சா கூட ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஸோ அவங்க அம்மா அப்பாக்கு இடையில ஏற்பட்ட சண்டையின் காரணமா அவங்க அம்மா அவங்க அப்பாவை மிரட்டணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு மருந்து பாட்டிலை வச்சு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அது உண்மையிலேயே விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதை அவங்க அம்மா கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். அப்புறம் திவ்யா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு அந்த மருந்தை கொடுத்து போட்டு தள்ளிடலான்னு அந்த மருந்தை ஜூஸ்ல கலந்து கொடுத்துருந்துருக்கான். ஆனா அது விஷமெல்லாம் கிடையாதுங்க, சாதாரண மருந்து. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாய்சன் சாப்பிட்டு தான் இவங்க இறந்தாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்க அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, இந்த திவ்யாவோட உடம்புல இருந்தது ஒரு ரேரஸ்ட் ட்ரக். ஆக்சுவலா அந்த ஒரு ட்ரக் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஒருத்தங்களோட உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா 4-5 மணி நேரம் டைம் எடுத்து தான் அவங்கள கொல்லும். ஸோ கில்லர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு கில்லர், நல்லா யோசிச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான், அது யாருன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் இந்த ஜெயராமோடைய பிரதரான அந்த என்ஐஏ ட்ரெயினி இருக்கிறார் இல்லையா ஆதித்யா, அவர்கிட்டையும் டாக்டர் சொல்றாருங்க. இப்போ ஜெயராமோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவரே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சொல்றாருங்க. உடனடியா நம்ம ஹீரோவும் ஆதித்யாவும் அந்த இடத்துக்கு வராங்க. நெய்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெல்லியில நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்ல இருந்து வெளியில கிளம்பி வந்திருக்காருங்க. அந்த டைம்ல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குது. அப்ப பிளாக் கலர் ரெயின் கோட் முழுசா போட்டுட்டு யாரோ ஒரு மர்ம நபர் அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தோணி இருக்குது. அது கண்டுக்கல இவர் கிளம்பி போயிட்டாராம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் யாரு என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு பெருசா எதுவும் தெரியல, பட் சிசிடிவி கேமரா அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனடியா அவரோட வீட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரெயின் கோட்டை போட்டுட்டு அந்த வீட்டு காம்பவுண்ட் ஏறி இருக்கிறாங்க. காம்பவுண்டு மேலே இருந்து அந்த விண்டோ ஸ்லாப் மேலே ஏறி இந்த திவ்யாவோட ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு வெளியில வந்தது தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குதுங்க. உடனே ஹீரோ சொல்லிடுறாரு, இந்த வழக்கு முடியிற வரைக்கும் இந்த குடும்பத்தினர்கள் யாரும் இந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடாது, அதே சமயம் இந்த நைபரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த வழக்கை தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாருங்க. மொபைல் டவர், நெட்வொர்க் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பெருசா எந்த ஒரு லீடுமே கிடைக்க மாட்டேது. யார் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழம்பி போயிடுறாரு. ஒரு கண்ணெல்லாம் சவந்துருதுங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வருது. உடனடியாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த ஆய்வு செய்யறாருங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே தீக்கு இரையா இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்படி அந்த இடத்த ஆய்வு செய்யும் போது அந்த இடத்துல ஒரு ஐடி கார்டோடைய ஒரு பகுதி மட்டும் எரிஞ்ச நிலையில இருக்குது. அந்த ஐடி கார்டில் என்ஐஏ அப்படின்ற மாதிரி போட்டிருக்குதுங்க. ஹீரோ சொல்றாரு, கில்லர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்போ ஜெயராமோடைய பிரதர் ஆதித்யா தான் இந்த கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஆதித்யாவை பார்க்க போறாருங்க. ஆதித்யாவோட வீட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேட்ச் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஆதித்யா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆதித்யா நம்ம ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாருங்க. கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. நம்ம ஹீரோ கதிகலங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல இந்த ஆதித்யா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க.
என் மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் என்னை கொல்லணும்னு உனக்கு தோணுதா? உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உண்மையான கில்லர் யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்லட்டா அப்படின்னு இந்த ஆதித்யா கேட்குறாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது, நீ தான் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. திவ்யா இறந்து போனதுக்கப்புறம் திவ்யாவை கொலை பண்ணது கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த நெய்பரோடைய வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கில்லர் வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது, வெளியிருந்து வந்திருக்கிறான். அப்போ கில்லருக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றின ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா என்னோட அண்ணனோட ஒய்ஃபு, அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதனால் திவ்யாவோட சொந்த ஊருக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை மீட் பண்ணேன். பாட்டி திவ்யா சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டரு ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருந்தது. அந்த லெட்டரில் உன்னோட சைனை நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் தான் எனக்கு புரிய வந்தது உனக்கும் திவ்யாவுக்கும் ஆல்ரெடி ஒரு லிங்க் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா டாக்டரே சொல்லியிருந்தார் இல்லையா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆள் தான் வந்து திவ்யாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு வாட்ச் ஷாப்புக்கு போயிருந்திருக்கிறாருங்க. அவர் அந்த ஷாப்ல இருந்து வெளியில் வந்த உடனே ஆதித்யா அங்கே போய் விசாரணை பண்ணியிருந்திருக்கிறாரு. அப்போ தான் அந்த கடைக்காரர் சொல்லியிருந்திருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வாட்சில் இருக்கக்கூடிய அந்த குரோனோ அந்த லிவர் இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க அந்த டைம் செட் பண்ணுறதுக்காக ஒரு நாப் இருக்கும் இல்லையா, அதை ரொட்டேட் பண்ணோம்னா டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாபோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் இவர் வந்ததாக சொல்கிறாரு. ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய வாட்ச் பார்த்தீங்கன்னா 10:15 அப்படியே நின்றுட்டு இருந்ததை ஒரு முறை ஆதித்யா கவனிச்சிருந்துருப்பாருங்க. ஸோ 10:15 தான் அந்த நாப் கலண்டு விழுந்து காணாமல் போயிருந்திருக்குது. 10:15 தான் கொலையும் நடந்திருக்குது. அப்போ கிரைம் சீனில் தான் அந்த நாபு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையெல்லாம் தேடி இருந்திருக்கிறாரு. அப்படி தேடும் போது அந்த நாபு கிடைச்சிருந்திருக்குது. அதையே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸா ஆதித்யா சேகரிச்சு வச்சுட்டாருங்க. சப்போஸ் அந்த நாப் என்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த நாபை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. அது வந்து ஹை எண்ட் வாட்ச் அப்படின்றதுனால எந்த பார்ட்ஸ் எந்த வாட்சோடது, அந்த ஓனர் யார் அப்படின்ற டீட்டெயில் முதற்கொண்டு அவங்க டீட்டெயிலாக வச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் அந்த நாபு நம்ம ஹீரோவோட தான் அப்படின்றது கன்ஃபார்மாக இருந்திருக்குதுங்க. ஹீரோ இந்த கொலையை பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மேல இந்த கொலைப்பள்ளியை தூக்கி போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஆனா ஆதித்யா ஒரு என்ஐஏ அதிகாரி அப்படின்னு தெரிஞ்சதற்கு அப்புறம் ஆதித்யா பக்கம் இந்த வழக்கை திருப்பி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரலான்னு பிளானை போட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா ஆதித்யா ஒரு பக்கம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுனால நம்ம ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஹீரோ கூடயே இருப்பார் இல்லையா ஒரு கான்ஸ்டபிள், அவரை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணி கில்லர் வேற யாரும் கிடையாது விக்ரம் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அவரையும் உதவி கூப்பிட்டுக்கிட்டாருங்க. இப்போ ஆதித்யா சொல்றாரு, இதெல்லாம் பண்ணது நீ தான் அப்படின்றது எவிடன்ஸோட எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏன் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியணும், நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கும்போது மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தாங்க இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்றதே கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை வளர்ந்துருக்கிறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் திவ்யாவை மீட் பண்ணுறாரு. திவ்யா பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கைக்குள்ள வராங்க. ஸோ 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இவர் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்கிறாரு. ட்ரைனிங்காக வெளியூரும் போயிருந்திருக்கிறாருங்க. அந்த ட்ரைனிங்ல கலந்துக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா பயங்கர பெர்ஃபார்மராக இருந்திருக்கிறாரு. இதனால உயரதிகாரிக்கு இவரை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சுங்க. அதனால இந்த உயரதிகாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு டிசிஷன் மேக் பண்ண முடியலங்க. லவ்வா இல்லை லைஃபான்னு பார்க்கும்போதே இவருக்கு லைஃப்னு தான் தோணி இருக்குது. அதனால திவ்யாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் லெட்டர் அனுப்பிச்சு விட்டாருங்க. இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்க, நான் வேற ஒரு லைஃபுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயரதிகாரியோட பொண்ணு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. ஒரு பக்கம் ஸ்வேதா கூட சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல ரவுடிங்களெல்லாம் பிடிச்சதோடு இல்லாமல் அவங்க தயாரிக்கிற ஒரு விஷத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் சீஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. சீஸ் பண்ண அந்த ஒரு விஷத்தை பார்த்தீங்கன்னா போலீஸோட கஸ்டடியில் கொண்டு போய் வச்சிருந்துருக்கிறாரு. இவர் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணதுனால இவரை பற்றி எல்லோருமே பெருமையாக பேசியிருந்திருக்கிறாங்க. மீடியாவில் டிவிலலாம் வந்து இவர் பேச ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா திவ்யா பார்த்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்கிறாங்க. உன்னை பார்க்கும்போதே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லி கால் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. எனக்கு ஜெயராம் கூட வாழ பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. போக போக பார்த்தீங்கன்னா திவ்யா நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. நீ என்னை இப்போ உடனே கூட்டிகிட்டு போயிடணும், அப்படி கூட்டிகிட்டு போகல அப்படின்னா நீ வந்து எனக்கு பண்ண அநியாயத்தை எல்லாம் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவேன், நீ என்னை கலட்டி விட்டுட்டு தான் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னு மீடியாலெல்லாம் சொன்னா உன் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மிரட்டி இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாருங்க. ஸோ நம்மளை த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த
அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீஸ் பண்ணார் இல்லையா அந்த ஒரு விஷம், அந்த விஷத்தை பார்த்தீங்கன்னா இவரோட வாட்ச் நாபில் வந்து டச் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாரு அன்னைக்கு ராத்திரி. ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குது. காம்பவுண்ட் ஏறி குதிச்சு அந்த விண்டோவோட ஸ்லாப் மேலே ஏறி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்திருக்கிறாரு. ஸோ திவ்யா கிட்ட நல்ல பேச்சு பேசுகிற மாதிரி பேசி அந்த வாட்சில் இருக்கக்கூடிய பாய்சனை பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு நான் நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாருங்க. அந்த பாய்சன் திவ்யாவோட உடம்புல வேலை செஞ்சு அவங்க இறந்து போயிருந்திருக்கிறாங்க. தன்னோட கில்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் திவ்யாவை போட்டு தள்ளி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது கீழே குழந்தை அழுதுட்டு இருந்திருக்குது. அப்போதாங்க இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக திவ்யாவுக்கும் ஜெயராமுக்கும் பிறந்த குழந்தை கிடையாதுங்க, அது திவ்யாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் பிறந்த குழந்தை. அதைத்தான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திவ்யா மிரட்டி இருந்திருக்கிறாங்க. எந்த கில்ட்டை நான் போக்கணும், எந்த கில்ட்டிலிருந்து நான் தப்பிச்சு வரணும் அப்படின்னு நினச்சனோ மறுபடியும் அதே கில்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோ தான் கில்லர் அப்படின்ற விஷயம் ஆதித்யாவோட இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தெரிய வருது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டும் ஆகுறாரு. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.